ரோகிணிக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம மீனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. மீனா கிட்ட ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது ரோகிணியை பத்தி. சோ இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி நம்ம மீனா அவங்கள பத்தின உண்மைகளை வெளியே சொல்லணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஆனா சொல்லுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மீனாவுக்கு நாளுக்கு நாள் குற்ற உணர்வு ரொம்பவே அதிகமாகிட்டு போகுது. அப்ப மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்காக நம்ம ஏன் யோசிக்கணும்? இவங்க இந்த குடும்பத்தையே ஏமாத்துறாங்க. இவங்க ஏமாத்துறதுக்கு நம்மளும் துணை போய்கிட்டு இருக்கோம். நம்மளும் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தப்ப நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனாவோட மனசாட்சி அவங்கள கேள்வி கேக்குது. அப்ப மீனா முடிவெடுத்துட்டாங்க, ஓகே இந்த விஷயத்தை நம்ம வெளியே சொல்லிடுவோம். நமக்குள்ளே வச்சிருந்து இது நமக்கு தான் ஒரு கெடுதலா மாறிக்கிட்டு வருது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம வெளியே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த நம்ம மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல கணவர்கிட்ட சொல்லுவோம், அதாவது முத்துக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவரை கூப்பிடுறாங்க. ஏங்க வாங்கலேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரும் பக்கத்துல உட்காந்துட்டாரு. என்ன மீனா சொல்லு, ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க ஆனா நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம மீனா. அதற்கு முத்து இருந்துகிட்டு, என்ன மீனா என்னை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிட்ட, முக்கியமான விஷயம்னு சொல்லிட்ட, சொல்ல மீனா உனக்கு எதுவும் பணம் தேவைப்படுதா, இல்ல என்ன ஹெல்ப் நீ சொல்லு, நான் எதுவா இருந்தாலும் உனக்காக செய்யறேன் மீனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ மீனா உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசு பிக்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவதுங்க நம்ம ரோஹிணி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி வாசல்ல நின்னுட்டாங்க. சோ இத பார்த்த மீனா பார்த்தோன்னே அப்படியே அவங்க மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அவங்க அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம முத்து கிட்ட சொல்ல வந்ததே மீனா விட்டுட்டாங்க. இல்லங்க நான் இன்னொரு நாள் சொல்றேன், இப்போதைக்கு இந்த விஷயத்தை என்னால சொல்ல முடியாது, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப முத்துவும் கேட்கிறாரு, மீனா உனக்கு ஏதோ ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு மீனா, அதை நீ என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க, இதை உன்னால ரொம்ப நாள் மறைக்க முடியாது மீனா, நீ எதுவா இருந்தாலும் உண்மை என்கிட்ட சொல்லிரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் எதற்காக அப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, மீனாவோட ஆட்டிடியூட் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்குது. அது போக அவங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. அண்ட் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா பாட்டி ஊருக்கு, அதுல இருந்தே இவங்களோட நடவடிக்கை கம்ப்ளீட்லி சேஞ்ச்ல இருக்குது அப்படின்றத நம்ம முத்து புரிஞ்சுக்கிறாரு. சோ அதனாலதான் முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ மேல ஏதோ தப்பு இருக்குது மீனா அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா அப்பயாவது உண்மையை சொல்லிடுறாங்களான்னு பாப்போம் அப்படின்றதுக்காக இவர் சொல்றாரு. ஆனா மீனா எந்த உண்மையும் சொல்லுவாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ மீனா சொல்ல போற உண்மைகள் இவங்க குடும்பத்தை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு காத்திருக்குது. ரொம்ப நாள் தப்பு பண்ணி நிறைய பாவம் பண்ணிட்டாங்க நம்ம ரோகிணி. சோ இப்போ அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்க வேண்டிய நேரம் வந்திருக்குது. அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணாத தப்பே கிடையாதுங்க, பண்ணாத தப்பு கிடையாது, பண்ணாத அயோக்கியத்தனம் கிடையாது, எல்லா விஷயத்தையும் அவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க தப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இவங்க தப்பிக்க கூடாது. இவங்களுக்கான தண்டனைகள் கண்டிப்பா கிடைச்சாகணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா எல்லாரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ மீனாவும் நாளைக்கு ஒரு குற்றவாளி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ரோஹிணிக்கு கிடைக்க வேண்டிய சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாரோட ஆசையா இருக்குது. ஏன்னா நிறைய விஷயத்துல அவங்க தப்பிச்சிட்டாங்க, நிறைய விஷயத்துல அவங்க மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் இப்ப மீனாக்கு கிடைச்சிருக்கிற விஷயத்துல அவங்க சிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பார்க்கலாம் என்ன நடக்குது, அவங்க மாட்டுவாங்களா, உண்மையை மீனா இதுக்கப்புறமாவது சொல்லுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.